ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு என்லெஸ் நாலேஜ். நான் ஒரு டெய்லி எக்ஸல் யூசர், அதிகமாக எக்ஸல் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ எஃபிஷியண்ட்டாக நான் ஒர்க் பண்ணுறதுக்கு என்னென்ன எக்ஸல் ஷார்ட்கட் கீஸ் தேவை அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு டவுட்டாக இருக்குது, இல்லை தெரியலங்கிற பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு சரியாக இருக்கும். டெய்லி யூசேஜில் நமக்கு ஷோல்டர் பெயின், ரிஸ்ட் பெயின் இதெல்லாம் தாண்டி எக்ஸலில் ஒரு ஸ்டேபிளாக, ஃப்ளோவாக, நல்ல ஃப்ளெக்சிபிளாக ஒர்க் பண்ணணும்னா அதுக்கு கண்டிப்பாக ஷார்ட்கட்ஸ் பார்த்திங்கன்னா தேவை. அப்படி நமக்கு தேவையான ஷார்ட்கட் கீஸை தான் கேட்டகரி வைஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தெளிவாக நல்லா கவனிங்க. அண்ட் ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்களும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. Alright, so first of all நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது எசென்ஷியல் ஷார்ட்கட் கீஸ். எக்ஸலில் அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய ஷார்ட்கட் கீஸ் என்னங்கிறத முதல்ல பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா F4 ஃபங்க்ஷன் கீ 4ங்கிற ஷார்ட்கட் கீ. நல்லா கவனிங்க. நார்மலாக நம்மளுடைய ஃபார்முலாஸில் நாம் இந்த மாதிரி செல் ரெஃபரன்சஸ் நிச்சயமாக பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவோம். அப்படிப்பட்ட செல் ரெஃபரன்சஸ் பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்சஸாக இருக்கும். ஸோ அதை நாம் அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு, இல்லை மிக்ஸ்டு செல் ரெஃபரன்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி F4 கீ என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். ஃபங்க்ஷன் கீ 4 ஷார்ட்கட் கீஸை நம்ம யூஸ் பண்ணணும். ஏன்னா மேனுவலாக பார்த்தீங்கன்னா சிலர் இன்னுமே என்ன பண்ணுவாங்க, அந்த டாலர் சிம்பிள் அந்த காலமுக்கும் ரோவுக்கும் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறது உண்டு. அப்படி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாமல் F4 கீயை நம்ம ரிப்பீட்டிவாக ப்ரெஸ் பண்ணும் போதே ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்ஸ், அப்சல்யூட், மிக்ஸ்டு செல் ரெஃபரன்ஸ் எப்படி நமக்கு என்ன ஆகும், அது சேஞ்ச் ஆகும். பட் இதுலேயும் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்னென்னா, நான் F4 கீ தான் ப்ரெஸ் பண்ணுறேன் ப்ரோ, ஆனால் எனக்கு இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் மாறலை, அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ ஒரு ஆக்ஷன் நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் கீபோர்டில் FN அப்படிங்கிற ஒரு கீ பார்த்தீங்கன்னா இருக்கும். கீபோர்டில் கடைசி ரோவில் பார்த்தீங்கன்னா, பாட்டம் ரோவில் பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த FN கீயை முதல்ல ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், F4 கீ ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நமக்கு தேவையான அப்சல்யூட் ஆர் மிக்ஸ்டு செல் ரெஃபரன்சஸை நீங்கள் என்ன பண்ணலாம், அச்சீவ் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போது ரெஃபரன்ஸை லாக் பண்ணணுங்கிற பட்சத்தில் F4 ஷார்ட்கட் கீயை தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரி, ரெண்டாவது பார்த்தோம்னா கண்ட்ரோல் T, அதாவது டேபிளாக கன்வெர்ட் பண்ணுறது. இது என்ன அவ்வளோ முக்கியமானா நல்லா கவனிங்க. ஸோ ஒரு டேபிளாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு உங்கள் டேட்டா ரேஞ்சில், உங்கள் டேட்டா செட்டில் ஏதாவது ஒரு செல்லை ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஏலாம் கொடுக்க வேண்டாம், டைரெக்டாக நீங்கள் கண்ட்ரோல் T கொடுக்கும் போது அந்த என்டையர் டேட்டா ரேஞ்ச் ஆஸ் அ டேபிளாக கன்வெர்ட் ஆகிறதுக்கான டயலாக் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துடும். நம்மளுடைய டேட்டா செட்டோட ஃபர்ஸ்ட் ரோவில் நமக்கு தேவையான ஹெட்டிங்ஸ் இருக்குதுங்கிற பட்சத்தில் மை டேபிள் அஸ் ஹெட்டர்ஸ் கொடுத்து ஓகே கொடுத்துடலாம். ஒரு டேட்டாவை டேபிளாக கன்வெர்ட் பண்ணுறதோட பெனிஃபிட்ஸ், நன்மைகள் நிறைய பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு சும்மா ஒரு 2 நான் என்ன பண்ணுறேன் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இங்கே என்ன இருக்குது, 2 காலம்லேயும் 2 ரேஞ்ச்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா செயல்பாட்டில் தான் இருக்குது. ஓகே, ஸோ முதல்ல இந்த டேட்டா ரேஞ்சுக்கு என்ன பண்ணோம், ஃபார்முலா ஒரு செல்லில் கொடுத்துட்டு மீதிக்கு என்ன பண்ணோம், அப்படியே ஃபில் பண்ணோம் இல்லையா. அப்படி ஃபில் பண்ணுறதுக்கு பதிலாக டேபிளாக மாற்றிட்டோங்கிற பட்சத்தில் நாம் எவ்வளோக்கு எவ்வளோ டேட்டாவை அப்டேட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஃபார்முலா பாருங்கள், ரிசல்ட் பாருங்கள், கீழே வந்துகிட்டே இருக்குது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நியூ டேட்டா டைப் பண்ணுறேன், ஜான்வரி ஒரு 15,000 நான் என்ட்ரி பண்ணுறேன்னா அடுத்த ரன்னிங் டோட்டல் பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கால்குலேட் ஆயிரும். ஸோ அப்போ நம்ம மறுபடியும் என்ன பண்ண தேவையில்லை, அந்த ரிசல்ட் இருக்கக்கூடிய செல்லை மறுபடியும் கீழே நம்ம என்ன பண்ண வேண்டாம்னா ஃபில் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம், டேபிள் கிரியேட் ஆன உடனே நமக்கு மேலே என்ன இருக்குது, டேபிள் டிசைன் இருக்குது. லெஃப்ட் சைடில் போய் பார்த்தோம்னா டேபிளோட நேம், அதில் டேபிள் 8 இருக்குது. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன், RT அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன் கொடுக்குறேன். ரன்னிங் டோட்டலுக்கு RT அப்படின்னு நான் கொடுத்து ஒரு டேபிளோட நேம் கொடுத்தாச்சுன்னா இதுக்கப்புறம் நாம் எங்கே வேணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த டேட்டா அப்படியே வேறு ஒரு ஷீட்டில் இல்லை வேறு ஒரு லொக்கேஷனில் தேவைப்படுதுன்னு வச்சுப்போம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், ஈக்குவல் டு கொடுத்து வெறும் RT நான் கொடுத்தாலே போதும், என்டையர் டேட்டாவை நம்ம என்ன பண்ண முடியும், இங்கே கொண்டு வர முடியும். இல்லை நான் ஒரு ஃபார்முலாக்களை யூஸ் பண்ண போகிறேன், ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவல் டு VLOOKUP ஃபங்க்ஷன் நான் என்ன பண்ணுறேன் எடுக்கிறேன்னு வச்சுப்போம். லுக்கப் வேல்யூவில் ஆகஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் கொடுக்குறேன். டேபிள் அரே ஆர்குமெண்ட்டில் நம்ம என்டையர் டேட்டாவை செலக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதுக்கு பதிலாக RTங்கிற அந்த டேபிளோட நேமை நம்ம யூஸ் பண்ணாலே முடிஞ்சுது. அப்போ நமக்கு அந்த என்டையர் டேட்டா யோசித்து பாருங்கள், இது சின்ன டேட்டா பட் ரொம்ப பெரிய ஹியூஜ் டேட்டா செட்டுன்னும் போது இந்த வேலை நமக்கு ரொம்ப ஈஸியாக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தேர்ட் ரெஃபரன்ஸில் இருக்கக்கூடியது, தேர்ட் காலமில் இருக்கிறது தான் தேவை அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு ஈஸியாக பார்த்தீங்கன்னா டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்ட்ரோல் Tங்கிற ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், பட் நீங்கள் டேபிளாக யூஸ் பண்ணும் போது அதோடைய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் நீங்கள்
ஒரு டேட்டாவை டேபிளாக கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, மூணாவதாக பார்த்தோம்னா ரோ அண்ட் காலம் ஆட் பண்ணுறது டெலீட் பண்ணுறது. ஸோ நீங்கள் மேலே போய் ஒரு காலமை ரைட் கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் இன்சர்ட் ஆர் டெலீட் இதெல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் அந்த என்டையர் காலமை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல்+ கொடுத்து நீங்கள் ஒரு நியூ காலம் என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல்- கொடுத்து அந்த என்டையர் காலமை நீங்கள் தாராளமாக டெலீட் பண்ணலாம். பட் நீங்கள் கண்ட்ரோல்+ ஆர் கண்ட்ரோல்- ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ண போகிறீங்கன்னா செலெக்ஷன் கவனமாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்டையர் காலம் இல்லை என்டையர் ரோ நீங்கள் செலக்ட் பண்ணுறதை பொறுத்து தான் இந்த கண்ட்ரோல்+ ஆர் கண்ட்ரோல்- இந்த இன்சர்ட் அண்ட் டெலீட் பார்த்தீங்கன்னா வேலை செய்யும். நீங்கள் ஏதாவது ஒரு செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கண்ட்ரோல்+ கொடுத்தீங்கன்னா அப்போ இன்சர்ட்டுங்கிற டயலாக் பாக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா பாப்பப் ஆகும். இல்லை எனக்கு மொத்த ரோவையும் எனக்கு செலக்ட் பண்ணணும், அதுக்கு நான் போய் மவுஸை யூஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள். நீங்கள் இருக்கிற செல் இருக்கு இல்லையா, அந்த கம்ப்ளீட் ரோவை செலக்ட் பண்ணணும்னா ஷிஃப்ட் என்ன பண்ணலாம் கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ நமக்கு அந்த என்டையர் ரோ செலக்ட் ஆயிரும். இல்லை நீங்கள் கண்ட்ரோல்- கொடுத்தீங்கன்னா என்டையர் காலம் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆயிரும். இல்லை நான் இப்படிலாம் செலக்ட் பண்ண மாட்டேன், நான் டைரெக்டாக எனக்கு ஒரு காலம் இல்லை ரோ பார்த்தீங்கன்னா இன்சர்ட் ஆகணும், நான் மவுஸ்லாம் யூஸ் பண்ணி மேலே காலமோ இது மாதிரிலாம் செலக்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள். Alt-I ஷார்ட்கட் கீ ப்ரெஸ் பண்ணி ரோ வேணும்னா R ப்ரெஸ் பண்ணலாம். அப்போ ஒரு நியூ ரோ பார்த்தீங்கன்னா வரும். கவனிச்சிங்களா, இது ஒரு நியூ ரோ வந்திருக்கு. ஓகே, இல்லை எனக்கு ஒரு நியூ காலம் வேணுங்கிற பட்சத்தில் சேம் Alt-I கொடுத்துட்டு காலமுக்கு C என்ன பண்ணலாம், ப்ரெஸ் பண்ணலாம். அப்போ ஒரு நியூ காலம் பார்த்தீங்கன்னா வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் செஞ்சு காமிக்கிறேனே, ஜஸ்ட் இங்கே கர்சரை வச்சாச்சு, செல்லை செலக்ட் பண்ணியாச்சு. Alt-I கொடுத்து ரோவுக்கு R கொடுக்கலாம். ஸோ அப்போ எந்த செலெக்ஷனும் தேவையில்லை, என்டையராக ஒரு நியூ ரோ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துடும். அதே Alt-I கொடுத்து காலம் வேணுங்கிற பட்சத்தில் Alt-C கொடுத்தோம்னா அப்போ என்டையர் காலம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துடும். செலெக்ஷன் எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்ல வரேன். இல்லை நான் டேரெக்டாக இப்படி செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணுவேன்னா நீங்கள் கண்ட்ரோல்+ ஆர் கண்ட்ரோல்- யூஸ் பண்ணலாம். ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் நான் சொன்ன இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் சொன்னது கண்ட்ரோல்+, கண்ட்ரோல்-, கண்ட்ரோல் ஸ்பேஸ், ஷிஃப்ட் ஸ்பேஸ், அதுக்கப்புறம் Alt-C, Alt-R இது எல்லாமே எசென்ஷியல் தான். இது எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணுறதுல மெமரி பண்ணி வச்சுக்கணும். ஸோ எசென்ஷியல் கேட்டகரியில் இந்த 6 ஷார்ட்கட் கீஸ் பார்த்தீங்கன்னா போதுமானது. அடுத்தது நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது பேஸ்ட் ஸ்பெஷல். ஸோ இதில் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட் கீ Ctrl-Alt-V-T. அதாவது 2 யூசேஜ் இருக்குது. வெறும் ஃபார்மேட்டை மட்டும் பேஸ்ட் பண்ணணுமா, இல்லை வெறும் டெக்ஸ்ட்டை மட்டும் பேஸ்ட் பண்ணணுமா, இதோட காப்பி பண்ணுற லொக்கேஷன் தான் ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸலுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, காப்பி பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். ஓகே, எக்ஸலுக்குள்ளே ஒரு டேட்டாவை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் இருக்கக்கூடிய ஃபார்மேட் மட்டும்தான் எனக்கு வேணும், நான் கண்ட்ரோல்-C கொடுத்து காப்பி பண்ணுவேன். கண்ட்ரோல்-C கண்ட்ரோல்-V எல்லாருக்கும் தெரியும். கண்ட்ரோல்-C கொடுத்து காப்பி பண்ணியாச்சு. ஆனால் நான் கண்ட்ரோல்-V கொடுத்தனா இந்த டேட்டா அப்படியே வரும். எனக்கு அப்படி வேண்டாம், வெறும் ஃபார்மேட் மட்டும் வேணுங்கிற பட்சத்தில் Ctrl-Alt-V கொடுத்து வெறும் நம்ம T கொடுத்தோம்னா ஜஸ்ட் என்டர் கொடுக்கும் போது அந்த ஃபார்மேட் மட்டும்தான் வருமே தவிர டேட்டா என்னாகாது வராது. பட் நல்லா கவனிங்க, இந்த ஷார்ட்கட் கீ நம்ம யூஸ் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா நம்ம காப்பி பண்ண லொக்கேஷன் பாருங்கள், ஒர்க் புக்குக்கு உள்ளே எக்ஸலுக்குள்ளே நம்ம காப்பி பண்ணோம். இல்லை வெளியில இருந்து ஒரு டேட்டாவை காப்பி பண்ணுறோன்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கக்கூடிய இந்த டேட்டாவை ஜஸ்ட் கண்ட்ரோல்-C கொடுத்து காப்பி பண்ணிட்டேன். கொஞ்சம் அப்படியே கீழே வருவோம். இந்த இடத்துல நான் கண்ட்ரோல்-V கொடுத்தேன்னா என்டையர் டேட்டா அப்படியே பார்த்தீங்கன்னா உள்ளே வரும். ஓகே, அங்கே என்னென்ன இருந்துச்சோ அதெல்லாம் அப்படியே வரும். பட் நமக்கு அப்படி வேண்டாம், அதுக்கு பதிலாக வெறும் டெக்ஸ்ட் மட்டும்தான் வேணுங்கிற பட்சத்தில் இப்போது சேம் Ctrl-Alt-V ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணும்போது பேஸ்ட் ஸ்பெஷல். பட் நமக்கு ஆப்ஷன்ஸ் இப்போ வேறு மாதிரி இருக்குது. ஜஸ்ட் நம்ம T ப்ரெஸ் பண்ணோம்னா டெக்ஸ்ட்டுக்கு வந்துச்சு. ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்தோம்னா வெறும் டெக்ஸ்ட் மட்டும் நமக்கு என்ன ஆகும், பேஸ்ட் ஆகும். ஸோ நீங்கள் காப்பி பண்ணுற லொக்கேஷனை பொறுத்து இருக்குது. வெளியிலேருந்து நீங்கள் காப்பி பண்ணி ஒரு டேட்டா உள்ளே கொண்டு வரீங்கன்னா அப்போ நீங்கள் இந்த ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணி வெறும் டெக்ஸ்ட்டை மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபார்மேட்டே இல்லாமல் வெறும் டெக்ஸ்ட், டேட்டாவை நீங்கள் உள்ளே கொண்டு வரலாம். இல்லை நீங்கள் காப்பி பண்ணுற லொக்கேஷன், காப்பி பண்ணுற கண்டென்ட் எக்ஸலுக்குள்ளே அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ஃபார்மேட்டை மட்டும் நாம் பேஸ்ட் பண்ண முடியும். ஸோ Ctrl-Alt-V-T. ஸோ இதை நீங்கள் நல்ல யூசேஜில் கொண்டு வாங்க. செகண்ட் ஒன் பார்த்தோம்னா Ctrl-Shift-V. ஸோ இது மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது தான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சம் அப்படிங்கிற ஃபார்முலா யூசேஜில் இருக்குது. பட் எனக்கு இந்த டேட்டா பார்த்தீங்கன்னா தேவை. நான் இதை எடுத்துகிட்டு போய் Ctrl-C அண்ட் Ctrl-V கொடுத்தேன்னா ரெஃபரன்ஸ் சரியாக இல்லாததுனால இந்த மாதிரி ரிசல்ட் நமக்கு வேறு மாதிரி தான் வரும். ஸோ எனக்கு இந்த டேட்டா தேவை, பட் அந்த ஃபார்முலா வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்தில் சேம் ஜஸ்ட் நம்ம Ctrl-C கொடுத்து அதை காப்பி பண்ணிக்கலாம்.
பட் எங்கே தேவையோ இல்லை சேம் லொக்கேஷன்லாலும் சரி ஜஸ்ட் நம்ம பேஸ்ட் பண்ணும்போது கண்ட்ரோல் ஷிஃப்ட் வி கொடுத்து பேஸ்ட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த இடத்துல வெறும் அந்த டேட்டா மட்டும்தான், அந்த வேல்யூ மட்டும்தான் வருமே தவிர, ஐ மீன் கண்ட்ரோல் ஷிஃப்ட் வி ஃபார் வேல்யூ, அந்த வேல்யூ மட்டும்தான் வருமே தவிர அங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபார்முலா வராது. இது அதிக இடத்துல யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல எங்கே யூஸ் பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன். ஈக்குவல் டு ரேண்ட் பிட்வீன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அடிக்கடி நம்ம இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ 1லேருந்து டாப் 100 நான் என்ன பண்ணுறேன் கொடுக்குறேன், ஜஸ்ட் என்டர் கொடுத்துட்றோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து அப்பப்போ ரீஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, அப்பப்போ ரீஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். ஸோ எனக்கு இந்த ரேண்டம் வேல்யூ அப்படியே வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் சேம் லொக்கேஷன்லேயே கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணி அதே இடத்துல என்ன பண்ணுறோம், கண்ட்ரோல் ஷிஃப்ட் வி கொடுத்து ஆஸ் அ வேல்யூவாக பேஸ்ட் பண்ணிட்டோம்னா இப்போ பின்னாடி ரேண்ட் பிட்வீன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் செயல்பாட்டில் பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ இப்படி நீங்கள் வேல்யூஸை மட்டும் பேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் கண்ட்ரோல் ஷிஃப்ட் வி ஃபார் வேல்யூ இதை தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா டேட்டாவை டிரான்ஸ்போஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இந்த டேட்டா வெர்டிக்கலாக இருக்குது, எனக்கு இது ஹாரிசாண்டலாக வேணுங்கிற பட்சத்தில் கண்ட்ரோல் சி கொடுத்து ஆஸ் யூஷுவல் நம்ம காப்பி பண்ணுறோம். காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணும்போது கண்ட்ரோல் ஆல்ட் வி என்டர் கொடுத்தோம்னா சேம் டேட்டா நமக்கு கம்ப்ளீட்டாக எதில் வந்திருக்கு, ஹாரிசாண்டல் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. கண்ட்ரோல் ஆல்ட் வி கொடுத்து முதல்ல பேஸ்ட் ஸ்பெஷல் நம்ம கொண்டு வரோம் இல்லையா. கண்ட்ரோல் ஆல்ட் வி கொடுக்கும் போது அது டிரான்ஸ்போஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக செக் ஆயிருது இல்லையா. ஸோ டேரெக்டாக நம்ம என்டர் கீ ப்ரெஸ் பண்ணும்போது டேட்டா நமக்கு ஹாரிசாண்டலாக பார்த்தீங்கன்னா வந்துடும். ஒருவேளை ஒரு ஃபார்முலாவை மட்டும் நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணுங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் அந்த ரிசல்ட் இருக்கக்கூடிய செல்லை நீங்கள் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு எங்கே வேணுமோ ஜஸ்ட் நார்மலாக எந்த லொக்கேஷனில் வேணுமோ எந்த ஷீட்டில் வேணுமோ நார்மலாக கண்ட்ரோல் ஆல்ட் வி கொடுத்து எஃப் ஃபார் ஃபார்முலா எஃப் கொடுத்து ஜஸ்ட் என்டர் கொடுத்தோம்னா அந்த ஃபார்முலா அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணப்படும். ஸோ அது உங்களுக்கு எங்கே தேவையோ வெறும் ஃபார்முலாவை மட்டும் காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணால் எனக்கு ரிசல்ட் வரும், பெரிய ஃபார்முலாவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த ஷார்ட்கட் கீயை தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்ம நெஸ்டட் இஃப்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவோம், பெருசாக இருக்கும், சேம் ஷீட்டில் நமக்கு எங்கேயாவது தேவைப்படும், இல்லை மீன் வேறு எங்கேயாவது வேறு ஒரு ஷீட்டில் நமக்கு டிஃப்ரெண்ட் டேட்டா இருக்கும், மேபி அங்கே தேவைப்படலாம், சின்ன சின்ன விஷயங்கள் மாற்றிருப்போம். ஸோ அப்போது ஏதோ நிறைய சிச்சுவேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ஃபார்முலாவை நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் கண்ட்ரோல் ஆல்ட் வி எஃப் அதை தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ கண்ட்ரோல் ஆல்ட் வி ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, கண்ட்ரோல் ஆல்ட் வி டிரான்ஸ்போஸ் பண்ணணும்னா எலிஃபண்ட் காப்பி பண்ணுற லொக்கேஷனை பொறுத்து ஃபார்மேட்டிங் மட்டும்தான் பேஸ்ட் ஆகணும், இல்லை டெக்ஸ்ட் மட்டும்தான் பேஸ்ட் ஆகணும்னா கண்ட்ரோல் ஆல்ட் வி நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். சரி, அடுத்த கேட்டகரி பார்த்தோம்னா ஒர்க் புக் நேவிகேஷன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் கண்ட்ரோல் என். ஸோ ஒரு நியூ ஒர்க் புக்கில் நீங்கள் ஒர்க் பண்ண விரும்புகிறீங்கன்ற பட்சத்தில் கண்ட்ரோல் என் கொடுத்து நீங்கள் ஒரு நியூ ஒர்க் புக்கை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கீழே பார்த்தோம்னா நமக்கு என்ன இருக்குது, 2 டேப் ஓப்பனில் இருக்குது. இதுக்கு நடுவில் நீங்கள் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு தாராளமாக நீங்கள் ஆல்ட் டேப் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். ஓகே, அண்ட் ஓப்பனில் இருக்கக்கூடிய ஒர்க் புக்கை நம்ம க்ளோஸ் பண்ணணும், ஏற்கனவே நல்லா சேவ் பண்ணி இருக்குது பட் நான் க்ளோஸ் பண்ண போகிறேங்கிற பட்சத்தில் கண்ட்ரோல் F4 ஷார்ட்கட் கீ நீங்கள் யூஸ் பண்ணலாம். சேவ் பண்ணலைன்னா இந்த மாதிரி சேவ் பண்ணுற டயலாக் பாக்ஸ் வரும். நீங்கள் பர்ஃபெக்டாக சேவ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் என்டையராக அந்த கம்ப்ளீட் விண்டோ பார்த்தீங்கன்னா நமக்கு க்ளோஸ் ஆயிரும். ஸோ நான் கண்ட்ரோல் F4 கொடுத்து டோன்ட் சேவ் கொடுக்குறேன். ஸோ அப்போ அது பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நமக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் என், புதுசாக ஓப்பன் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் என், க்ளோஸ் பண்ணுறதுக்கு கரண்ட் ஓப்பனில் இருக்கக்கூடிய விண்டோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் F4 நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு நியூ ஷீட் உங்களுக்கு வேணுங்கிற பட்சத்தில் ஷிஃப்ட் F11 ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணுங்கள். அப்போ ஒரு நியூ ஷீட் பார்த்தீங்கன்னா உள்ளே இன்சர்ட் ஆகும். கண்ட்ரோல் என் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், கண்ட்ரோல் என் நியூ ஒர்க் புக், ஷிஃப்ட் F11 ஒரு நியூ ஷீட்டை உள்ள உங்களுக்கு கொண்டு வரும். ஓகே, மற்றபடி நீங்கள் ஷீட்ஸுக்கு நடுவில் நேவிகேட் பண்ண போகிறீங்கன்ற பட்சத்தில் கண்ட்ரோல் பேஜ் அப், கண்ட்ரோல் பேஜ் டவுன் இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ஹோம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் உங்கள் ஷீட்டில் இருக்கக்கூடிய கரண்ட் ஷீட்டில் இருக்கக்கூடிய முதல் செல்லுக்கு A1 செல்லுக்கு பார்த்தீங்கன்னா போயிடும். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நீங்கள் கண்ட்ரோல் ஹோம் கொடுக்கும் போது ஃபர்ஸ்ட் செல் ஆக்டிவ் ஷீட்டில் ஃபர்ஸ்ட் செல்லுக்கு பார்த்தீங்கன்னா போயிடும். ஸோ நமக்கு ஒர்க் புக் நேவிகேஷனில் இந்த ஷார்ட்கட் கீஸ் மைண்டில் இருந்தாலே போதுமானது தான். ஸோ நெக்ஸ்ட் கேட்டகரி ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். மோஸ்ட்டாக இந்த எக்ஸலில் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் நாம் அதிகமாக யூஸ் பண்ணுறோமான்னு தெரியல. ஸோ நார்மலாக ஆஸ் யூஷுவல் சேம் ஷார்ட்கட் கீ தாங்க. ஸோ கண்ட்ரோல் F கொடுத்து நம்ம ஃபைண்ட் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏற்கனவே லாஸ்ட்டாக என்ன சர்ச் பண்ணியிருக்கிறேன், ஃபியோனா அப்படின்னு நான் சர்ச் பண்ணியிருக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அதே சர்ச் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபியோனா சர்ச் பண்ணுறோம். சர்ச் பண்ணும்போது கீழே எந்த ஒர்க் புக்லையா, இல்லை குறிப்பிட்ட ஷீட்லையா, இல்லை ரோ வைஸா, இல்லை காலம் வைஸா, ஃபார்முலாஸா, வேல்யூஸா, நோட்ஸா, கமெண்ட்ஸா, எதை பேஸ் பண்ணி சர்ச் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்கள் இங்கே கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு
வேல்யூஸில் பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணணும், சர்ச் பை ரோஸ் அண்ட் வித்தின் ஷீட் கிடையாது, ஒர்க் புக் என்டையர் ஒர்க் புக்லேயும் என்ன பண்ணணும், சர்ச் பண்ணணும் அப்படின்னு கொடுத்து ஃபியோனான்னு கொடுத்தாச்சு. மேட்ச் கேஸில் நான் எதுவும் கொடுக்கல, ஜஸ்ட் ஃபைண்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா அப்போ நமக்கு எங்கே இருக்குது, பேசிக் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்படிங்கிற இந்த ஷீட்டில் ஒரு ஃபியோனா இருக்குது. ஸோ ரெண்டாவது பார்த்தோம்னா வேறு ஒரு ஷீட்டில். ஸோ இப்படி எங்கெங்கெல்லாம் நமக்கு அந்த நேம் நம்ம தேடுற டெக்ஸ்ட் எனிதிங் எது அங்கே இருக்குதோ அதை நம்ம என்ன பண்ணலாம், இப்படி நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சில கண்ட்ரோல்ஸ் பார்த்திங்கன்னா இருக்குது. ஓகே, அண்ட் ரீப்ளேஸ் ஆப்ஷன் இங்கே இருக்குது. நீங்கள் ஒருவேளை ரீப்ளேஸ் லான்ச் பண்ண விரும்புகிறீங்கன்னா சேம் கண்ட்ரோல் ஹெச் ஃபார் ரீப்ளேஸ். ஓகே, இல்லை கண்ட்ரோல் ஜி கோ டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா நல்லா கவனிங்க, கண்ட்ரோல் ஜியில் ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நீங்கள் கோ டு அப்படிங்கிறது இப்போ நீங்கள் கரண்ட் ஷீட்டில் இருக்கிறீங்க. ஓகே, ஸோ ஏதோ ஒரு லொக்கேஷன் நீங்கள் போக விரும்புகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து M88ங்கிற இந்த செல்லுக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தோம்னா M88க்கு நம்ம வந்தாச்சு. ஓகே, கண்ட்ரோல் ஹோம் கொடுத்து மேலே வந்துடுறேன். இல்லை எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நேம்டு ரேஞ்சுக்கு போகணும், இல்லை நான் குறிப்பிட்ட ஒரு டேபிளுக்கு நேம் கொடுத்து வச்சுருக்கிறேன், அந்த டேட்டாவுக்கு போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக நம்ம RTன்னு ஒரு டேபிள் நேம் கொடுத்தோம். ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தாலே போதும். ஸோ அப்போ நம்ம பாருங்கள் கரெக்டாக அது நல்லா கவனிங்க. இது வந்து நமக்கு ரொம்ப சாதாரணமாக தெரியும், ஆனால் இவ்வளோ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஷீட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு நிச்சயமாக நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னல் டேட்டா மெயின்டைன் பண்ணும் போது இந்த ஷார்ட்கட் கீ ரொம்ப ஹேண்டியாக பார்த்தீங்கன்னா இருக்கும். தேடி அலையிறதுக்கு இப்படி போயிட்டு போகலாம். ஓகே, ஸோ அதனால் இப்படி போகிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது, நிறைய வழி இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த வே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஜி கோ டு யூஸ் பண்ணி நீங்கள் நேம்டு ரேஞ்சஸ் இந்த டேபிள் நேம்ஸ்க்கு நடுவில், இல்லை நீங்கள் செல் ரெஃபரன்சஸ்க்கு அந்த மாதிரி குறிப்பிட்ட தேவையான ரெஃபரன்சஸ்க்கு நடுவில் நீங்கள் ட்ராவல் பண்ணணும்னா கண்ட்ரோல் ஜி, அதான் கோ டு கண்ட்ரோல் ஜி தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸில் 3 ஷார்ட்கட் கீ பார்த்தோமா. ஸோ நெக்ஸ்ட் கேட்டகரி ஃபார்மேட்டிங், இதில் 2 ஷார்ட்கட் கீ தான் சொல்ல போகிறேன். ஸோ ஜஸ்ட் கண்ட்ரோல் ஏ கொடுத்து ஒரு டேட்டாவை செலக்ட் பண்ணியாச்சு. நமக்கு இதுக்கு பார்டர் அப்ளை பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா Alt H, H ஃபார் ஹோம் டேப், அவ்வளோதான். Alt H B அப்படின்னு கொடுத்தோம்னா பார்டர்ஸ் எல்லாம் வந்துடும். ஸோ நம்ம வந்து ஆரோ கீஸ் யூஸ் பண்ணி தாராளமாக என்ன பண்ணலாம், நேவிகேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து மவுஸே இல்லாமல் நீங்கள் வேலை செய்யணும் அப்படிங்கிற பட்சத்தில் மவுஸை நீங்கள் அதிகமாக நான் தொட விரும்பல, அதான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு ஸ்டேபிளாக ஒரு ஃப்ளோவோடு நீங்கள் ஒர்க் பண்ணணும்னா அதுக்கு இது ரொம்பவே பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படி பார்டர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு சேம் நீங்கள் ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணிங்கனாலே போதும். கண்ட்ரோல் ஏ கொடுத்து என்டையர் கண்டென்ட்டை செலக்ட் பண்ணுறேன், Alt H கொடுத்து சேம் B கொடுத்தோம்னா பார்டர்ஸ் வந்துச்சு. இல்லை எனக்கு பார்டரே வேண்டாம், நோ பார்டர், நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ எப்படி வேணுமோ நீங்கள் என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி மல்டிபிள் செல்ஸை எனக்கு மர்ஜ் பண்ணணுங்கிற பட்சத்தில் அப்போ என்ன பண்ணலாம், ஜஸ்ட் நீங்கள் அதுக்கு முன்னாடி எத்தனை செல்ஸை மர்ஜ் பண்ண போகிறீங்களோ அத்தனை செல்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ ஷிஃப்ட் கீ ஹோல்ட் பண்ணிவிட்டு ஸோ என்டையர் அந்த ஆரோ கீஸை யூஸ் பண்ணி என்டையர் நமக்கு தேவையான செல்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு தேவைப்படக்கூடிய செல்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு சேம் Alt H கொடுத்தோம்னா ஹோம் டேப் வந்தாச்சா. எம் கீ ப்ரெஸ் பண்ணும் போது மர்ஜ் அண்ட் ஜஸ்ட் நாம் என்டர் கொடுத்தாலே போதும், மர்ஜ் அண்ட் சென்டர். ஸோ இப்படி நாம் என்ன பண்ணலாம், Alt H அப்படிங்கிறது ஹோம் டேவை ஆக்டிவேட் பண்ணோம். ஸோ அதில் இருக்கக்கூடியதை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு, கமாண்ட்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த கீஸை தாராளமாக என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பட் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இது நமக்கு அதிகமாக தேவைப்படுது அப்படிங்கிறதுனால இந்த 2 மட்டும் நான் இந்த கேட்டகரியில் சொல்கிறேன். ஓகே, அடுத்த கேட்டகரி பார்த்தோம்னா ஃபார்முலாஸ். ஸோ நம்ம இந்த மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சம்மு, மேக்ஸிமம், மினிமம், ஆவரேஜ், கவுண்ட்டு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது உண்டு. ஸோ அப்படி நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் Alt ஈக்குவல் டு ஷார்ட்கட் கீ நம்ம யூஸ் பண்ணுறோங்கிற பட்சத்தில் சம் ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா வேலை செய்யும். ஒருவேளை ஆவரேஜ் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் Alt M U A கொடுத்தோம்னா நமக்கு ஆவரேஜ் பார்த்திங்கன்னா செயல்பாட்டுக்கு வரும். ஒருவேளை மேக்ஸிமம் வேல்யூ பார்க்கணுங்கிற பட்சத்தில் சேம் ஷார்ட்கட் கீ தான், Alt M U கொடுத்துட்டு மேக்ஸிமம் வேணுங்கிறதுக்கு ஜஸ்ட் நம்ம M என்ன பண்ணலாம் கொடுக்கலாம். ஓகே, ஸோ அப்படி இருக்குது. இல்லை நீங்கள் Alt M U கொடுத்து சேம் இங்கே பார்த்தாலே தெரியும், மினிமம் I நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா மினிமம் பார்த்திங்கன்னா வரும். இல்லை நமக்கு கவுண்ட்டு தான் தேவைப்படுதுன்னா Alt M U just C ஃபார் கவுண்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கவுண்ட் வந்துடும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கீபோர்ட்லேயே டக்குன்னு வேலையை முடிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இதெல்லாம் ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ண தான் இது நமக்கு வேகமாக நம்மளுடைய பழக்கத்துக்கு பார்த்திங்கன்னா வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மவுஸை அதிகமாக பார்த்திங்கன்னா தேட மாட்டோம். கீபோர்டில் கை வச்சோமா டக்குன்னு அதிலே என்ன பண்ணலாம், வேலையை நம்ம ஃப்ளெக்சிபிளாக முடிக்க முடியும். சரி, ஃபைனல் கேட்டகரி சார்ட்ஸ். நல்லா கவனிங்க, நமக்கு ஒரு டேட்டா இருக்குது. ஓகே, கண்ட்ரோல் ஏ கொடுத்து அந்த டேட்டாவை செலக்ட் பண்ணியாச்சு. அண்ட் இந்த டேட்டாவுக்கு ஒரு சார்ட் எனக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் நம்ம Alt F1 கொடுத்தோம்னா ஒரு சார்ட் டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ரெக்கமெண்டட் சார்ட் பார்த்திங்கன்னா உள்ளே வந்துடும். இல்லை எனக்கு இங்கே வேண்டாம், எனக்கு ஒரு நியூ ஷீட்டில் வேணுங்கிற பட்சத்தில் சேம் ஜஸ்ட் நாம் வெறும் F11 ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணோம்னா
தனியாக பார்த்தீங்கன்னா சார்ட் அப்படிங்கிற ஒரு ஷீட் பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ இப்படி நம்ம தாராளமாக பார்த்தீங்கன்னா சார்ட்டை உள்ளே கொண்டு வரலாம். இல்லை ப்ரோ எனக்கு வந்து பிவட் டேபிள் வேணும், நோ ப்ராப்ளம். பிவட் டேபிளோட ப்ராசஸிங் ஆரம்பிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், Alt D கொடுத்து P கொடுத்தீங்கன்னா பிவட் டேபிள் அண்ட் பிவட் சார்ட்டுக்கான விசார்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். ஓகே, ஸோ சேம் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் லிஸ்ட் ஆர் டேட்டா பேஸ் என்ன தேவை, பிவட் டேபிள் தேவை, ஜஸ்ட் நீங்கள் நெக்ஸ்ட்டுக்குள்ளே போங்க. ரெஃபரன்ஸ் என்ன ஏற்கனவே செலெக்ஷனில் இருக்குது, ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நெக்ஸ்ட் ஸ்டெப் போங்க. இந்த ஒர்க் ஷீட்லேயே இல்லை எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட்லேயே இதே ஒர்க் ஷீட்டில் தான் எந்த லொக்கேஷன், இந்த லொக்கேஷனில் தேவை, ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபினிஷ் கொடுங்க. ஆஸ் யூஷுவல் வந்தாச்சு. ஸோ எப்படி வேணுமோ நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான விஷயங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ இப்படி நார்மலாக நம்மளுடைய வேலையை கீபோர்டில் ஃப்ளெக்சிபிளாக நல்லா அழகாக நீங்கள் கீபோர்டில் மவுஸை தொடாமல் நீங்கள் வேலையை முடிக்கிறதுக்கு நல்ல ஷார்ட்கட் கீஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. இதெல்லாம் வந்து அதான் சொல்கிறல, இதெல்லாம் நீங்கள் ஒரு பவர் ஷார்ட்கட்ஸ் மாதிரி நீங்கள் இதெல்லாம் மைண்டில் நிச்சயமாக வச்சுக்கிட்டே ஆகணும். இதை வச்சுக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணும் போது இதை நம்மளுடைய மைண்டில் இருக்குது, இதெல்லாம் மெமரியாக இருக்குது. ஸோ இது நம்ம டெய்லி ப்ராக்டிஸில் இருக்குது அப்படின்ற போது நம்மளுடைய டெய்லி ஒர்க் அந்த எக்ஸலோட ஒர்க்கே பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகே, ஒரு நல்ல ஃப்ளோவோட பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். இதெல்லாம் நிச்சயமாக நம்மளுடைய சேனல்லே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட எக்ஸல் ஷார்ட்கட்ஸ் இருக்குது. 90% எல்லாத்தையும் தான் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அவ்வளோ எல்லா ஷார்ட்கட் கீ இருக்குது, எல்லாத்தையும் மைண்டில் வைக்க முடியாது. ஆனால் இது மைண்டில் வச்சு தான் ஆகணும். இதை தாண்டி உங்களுடைய குறிப்பிட்ட ஒர்க் ஃப்ளோவுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், உள்ளே கொண்டு வாங்க. இது நீங்கள் ஒரு பேசிக் யூஸராக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு அட்வான்ஸ்டு யூஸராக இருந்தாலும் சரி, டெய்லி யூசேஜில் நீங்கள் மவுஸ் அதிகமாக பயன்படுத்துகிறீங்களா, ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஷார்ட்கட் கீஸ்லாம் நீங்கள் அப்படியே உங்கள் ஸ்டைலில் கொண்டு வாங்க. ஸோ அப்போ ரொம்பவே பார்த்தீங்கன்னா உங்கள் ஒர்க் ரொம்ப பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ அதுதான் சொல்ல வரேன். ஜஸ்ட் நீங்கள் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஒருவேளை இன்னும் நிறைய எக்ஸல் ஷார்ட்கட் கீஸை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண விரும்புகிறீங்கன்னா அந்த கம்ப்ளீட் ஷார்ட்கட் கீஸோட பிளேலிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் அந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜஸ்ட் நீங்கள் வந்து அதையும் தேவைன்னா நீங்கள் டைம் இருந்தால் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். பட் இது ரொம்ப முக்கியம். இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.